அண்ணாமலையை ஒரு பிம்பமா உருவாக்குனேன் பில்டப். யார் அவனே யார் உருவாக்குனான்னா நாதஸ் திருந்திட்டான்னு யார் சொன்னா நாதஸே சொன்னான்ற கதையில் அண்ணாமலை பெரிய தலைவர் அப்படின்னு பில்டப் கொடுத்த யாருன்னா அண்ணாமலையே தான். ஸோ இப்படி அண்ணாமலையோட வீக்கம்ன்றது வளர்ச்சி அப்படின்றது கட்டி வளர்ச்சி மாதிரி. இப்போ அந்த கட்டியை ஆப்ரேஷன் கிழிச்சு விட்டு மருந்து வச்சு ஆப்ரேஷன் பண்ண கட்டி சுருங்கி போச்சு. தகடை வச்சு அந்த செருப்பை போட வச்சு அழிஞ்சிருவான். நீங்கள் யாருமே செருப்பு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருக்கே மாட்டேன். புரியுதா உங்களுக்கு? நைனார் போய் அங்கே கேரளாவுக்கு அவங்க ஆட்களை அனுப்பி குடிசாத்தன்மை மேலே போய் வாங்கி குடிசாத்தனை ஏறி விட்டு அந்த செருப்பை கொண்டு வந்து கொடுத்தாரு, நீங்கள் போடுங்கன்னு. அதை வாங்கி இப்போ ஞாபகம் இருக்கா? செருப்பை போடுற வரைக்கும் அண்ணாமலை பவர்ல இல்லை. நம்ம அந்த வீடியோ அன்னைக்கு பேசியிருந்தோம். அறிவானை செங்கலை உருவுனேன்னு சொன்னேன், பொங்கலை கூட உருவ முடியும். இப்போ அண்ணாமலை கடைசியில் பிறந்த இடத்துக்கே போகிறாப்புல. தந்தைக்கு உடம்பு சரியில்லை, தாய்க்கு உடம்பு சரியில்லை, லீவ் லெட்டர் கொடுக்குற மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி ஏற்கனவே குஷ்பு தான் அந்த லீவ் லெட்டர் பழக்கத்தை உருவாக்குனது அந்த கட்சியில். அந்த பாணியில் இப்போ எங்கள் அப்பா உடம்பு சரியில்லைன்னு சொல்லி எழுதி வச்சு அவங்க அப்பா அவர் பாட்டுக்கு விவசாய வேலை பார்த்துட்டு ஊரில் இருக்கார், நல்லா தான் இருக்கார். அவருக்கு இந்த மேட்டரே தெரியாது. எனக்கு உடம்பு சரியில்லைன்னு என்ன பையன் வந்திருக்கான்னு பார்க்குறாரு. சும்மா தான்ப்பா வந்தேன். இங்கே பார்த்தா லெட்டர் வந்து உடம்பு சரியில்லைன்னு. எரிவேந்தர் புகழ்ந்து தன்னார். பிரதமர்னு சொன்னது ஏரிவேந்தர் வாயில் பிரதமர்னு ஒருத்தர் வந்ததுன்னா ஆட்டம் முடிஞ்சு தெருவுக்கு வர போகிறான்னு அர்த்தம். ஏரிவேந்தர் யாரெல்லாம் புகழ்ந்தாரோ அவன் பூராமே நாசம் தான். ஏரியை தொட்ட ஏரிவேந்தர் நல்லா இருப்பார், ஆனால் அந்த ஏரி நிலைமை நாசமாக போச்சு. அவ்வளோதான். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். அதுவும் இல்லாமல் காலைல 6 தொகுதிக்கு பொறுப்பாளர் ரொம்ப அசிங்கப்படுறாரு, ரொம்ப கேவலம். உங்க டாய்லெட் கிளீனர் பைசன் டாய்லெட் கிளீனர் குவாலிட்டியை விட பெட்டர்னு நிரூபிச்சா உங்க மொத்த பணமும் ரீஃபண்ட். பைசன் டாய்லெட் கிளீனர் இப்போது 79 ரூபாயில். சார் வணக்கம் சார். வணக்கம். வந்தோம். அறிவாலய செங்கலை ஒரு செங்கலாக உருவாமல் போக மாட்டேன். இங்கே திமுகவை ஆட்சியிலேருந்து அகற்ற வரையும் செருப்பு போட மாட்டேன். இன்னும் வேறு என்னென்னலாம் சொல்ல, சாட்டை அடிச்சுக்கிட்டு இந்த தமிழகத்தில் வந்து பாதுகாப்பை உறுதி செய்கிற வரைக்கும் சாட்டையார் அடிப்பேன் அப்படின்னு பல்வேறு அரசியல் புரட்சிகளை செஞ்சு தமிழக அரசியலில் மிக மிக முக்கியமான பேரை வாங்கி பலருக்கும் அரசியல் இன்ஸ்பிரேஷனாக யங்ஸ்டர்ஸோட அரசியல் இன்ஸ்பிரேஷனாக மாறினவர் அண்ணாமலை. இப்போ இந்த 26 சட்டமன்ற தேர்தலில் என்னத்தை பண்ண போகிறாருன்னு பண்ணால் நான் எதுவுமே பண்ணல, வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு திடீர்னு அறிவிக்கவும் ரொம்ப பரபரப்பாகுது. அண்ணாமலையை மிரட்டினாங்க டெல்லியிலேருந்து அப்படின்னு ஒருத்தர். இல்லை அண்ணாமலை தேர்தலையே புறக்கணிக்கிறார் அப்படின்னு ஒரு புறம். இல்லை அண்ணாமலைக்கு இது ஒரு சின்ன தேர்தலாக இருக்குது, பிரைம் மினிஸ்டர் தேர்தலை கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் போகுது. நீங்கள் என்ன கேள்விப்பட்டீங்களா? எதனால், என்ன பிரச்சனை சார்? உண்மையிலே என்ன சார் பிரச்சனை? டெல்லி மிரட்டலுக்கு பண்ணிடுற அளவுக்கு அண்ணாமலை வீக் ஆகிட்டாரா? டெல்லி மிரட்ட என்னைக்கு அண்ணாமலை டெல்லி அண்ணாமலை மிரட்டினாரு? இல்லை சார், அப்புறம் அவர் மோடி அவர்களே பக்கத்தில் வச்சுக்கிற அளவு. மோடி வந்து எப்படின்னா யார் தலைவராக இருக்காரோ அவரை தான் கட்டிப்பிடிப்பேன். மோடி வந்து சவுதிக்கு போகிறாருன்னா சவுதி இளவரசரை தான், பின் சல்மானை தான் கட்டிப்பிடிப்பாருன்னா கூட இருக்கவனை கட்டிப்பிடிக்க மாட்டார். யார் இப்போ அவன் இளவரசனாக மாட்டினா அவனை கட்டிப்பிடிப்பார் தவிர இவனை கட்டிப்பிடிக்க மாட்டார். அப்போ பதவி இருக்கிறவங்களை மட்டும்தான் தட்டி கொடுப்பதும் கட்டிப்பிடிப்பதும் மோடியோடைய வழக்கம். இப்போ அன்னைக்கு எஃப்சினை போய் தட்டி கொடுத்துருக்காருன்னா அவன் பதவியில் இருந்தான். இப்போ அதுதான் பின்னாடி இப்போ குத்துது அவருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து என்னென்னா அண்ணாமலையை பொறுத்த அளவுக்கு எப்படின்னா ஆகப்பெரும் டுபாக்கூருன்றது எல்லாருக்குமே தெரியும், அரசியல் டுபாக்கூருன்றது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா அண்ணாமலையை ஒரு பிம்பமாக உருவாக்குனேன் பில்டப் கொடுத்து. யார் யார் உருவாக்குனான்னா நாதஸ் திருந்திட்டான்னு யார் சொன்னால் நாதஸே சொன்னான்ற கதையில் அண்ணாமலை பெரிய தலைவர் அப்படின்னு பில்டப் கொடுத்த யாருன்னா அண்ணாமலையே தான். இந்த ஒன்றை வசூல் பண்ணி வார் ரூம் வச்சு பெரியாத பில்டப் போட்டு காலைல ஒரு பேட்டி, மத்தியானம் ஒரு பேட்டி, சாயந்தரம் ஒரு பேட்டி, பத்திரிக்காரனை கவனிக்கிற பத்திரிக்காரனை வந்து ஓனரே கவனிச்சிருது. ஓனரு அந்த கம்பெனி நடத்துகிறனே கவனிச்சிட்டோம்னா அவங்க சொன்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக கீழ்மட்டம் வரைக்கும் கேட்பாங்களா, மெயின் மேலே காசு அடிச்சு விட்ருது. இவங்க வர்றவங்களுக்கும் ஏதாவது அப்பப்போ கவனிச்சு விட்றது. பெரிய அளவில் இன்வெஸ்ட் பண்ணி தான் வளர்ந்தாப்புல. வளரும்போது என்ன ஆகுது அப்படின்னா அதுதான் நான் சொல்லியிருக்கேன், வந்து உடம்பு வந்து பெருசாகிறதுக்கும் நீர் ஏறி போய் ஒருத்தன் பொதுன்னு இருக்கான்னு வைங்க, இதுக்கு வித்தியாசம் இருக்குது. ஜிம்முக்கு போய் உடம்பை இரும்பாக்கி வச்சுருக்கான் ஒரு பக்கம், நீர் ஏறி போய் திடீர்னு பார்த்தா மஞ்சக்காமால வந்து அப்படி இருப்பான். பரவாயில்லையே குண்டாயிட்டாரே குலுகுலுன்னு ஆயிட்டாரேன்னு சொல்ல முடியுமா? தைராய்டு வந்து வீங்கி போயிடுச்சு அப்படின்றவன் பாவம் தான். அப்புறம் நோய், அது நோய்வாய்ப்பட்டு வீங்கியிருக்கான். வேறு கால் நல்லா இருக்கிற கால் வேறு உப்பி இருந்ததுன்னா அது வீக்கம், உடனே ஆஸ்பத்திரிக்கு போகணும். யானைக்காலாக இருக்கும். ஆமாம், யானைக்கால் நோயாக இருக்குமோன்னு. அதை விட்டுட்டு இப்போ சும்மா லைட்டாக தான் வீங்கி இருக்கு, நல்லா அழகாக இருக்கே, காலை எவ்வளோ கும்முன்னு இருக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலை வெட்டிடுவாங்க. ஸோ இப்படி அண்ணாமலையோடைய வீக்கம்ன்றது வளர்ச்சி அப்படின்றது கட்டி வளர்ச்சி மாதிரி தான், புற்றுக்கட்டி மாதிரி. ஆமாம், புற்றுக்கட்டின்னு சொல்ல முடியாது, இந்த கட்டி கொழுப்பு கட்டின்னு வாங்க. நீர் கட்டி, நீர் கட்டியும் இருக்குது, கொழுப்பு கட்டி தனியாக இருக்குது. கழுத்தில் இவ்வளோ பெருசு வரும்,
வெட்டி எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா வேறு மாதிரி இருக்கும், கழுத்தில் வரும், காலில். ஸோ இந்த மாதிரி அண்ணாமலையோடைய வளர்ச்சி அப்படின்றது வெட்டி போட வேண்டிய ஒரு வளர்ச்சி, அதாவது கட்டி வளர்ந்த மாதிரி தான். இப்போ அந்த கட்டியை ஆப்ரேஷன் பண்ணி கிழிச்சு விட்டு மருந்து வச்சு ஆப்ரேஷன் பண்ண கட்டி சுருங்கி போச்சு. புரியுதா உங்களுக்கு? இதுதான் நடந்ததே தவிர நீங்கள் பேசலாம், எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குன்னு. அறிவாலயம் செங்கலை உருவேன்னா எப்படி உருவேன்? அறிவாலய செங்கல் உருவேன்னு அடியில் கையை விட்டு கோமணத்தை உருவி விட்டாங்க, வேட்டி அவுத்து விட்டாங்க. இப்போ அண்ணாமலை கடைசியில் பிறந்த இடத்துக்கே போகிறாப்புல. தந்தைக்கு உடம்பு சரியில்லை, தாய்க்கு உடம்பு சரியில்லை, ஸ்கூலில் லீவ் லெட்டர் கொடுக்குற மாதிரி. ஆமாம், அந்த மாதிரி ஏற்கனவே குஷ்பு தான் அந்த லீவ் லெட்டர் பழக்கத்தை உருவாக்குனது அந்த கட்சியில். நான் அந்த எலெக்ஷன் வரைக்கும் லீவ் எடுத்துக்கிறேன், எனக்கு உடல்நிலை சரியில்லை, அது லீவ் எடுத்தாப்புல. அந்த பாணியில் இப்போ எங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி லீவ் எடுத்தேன். அவங்க அப்பா அவர் பாட்டுக்கு விவசாய வேலை பார்த்துட்டு ஊரில் இருக்கார், நல்லா தான் இருக்கார். அவருக்கு இந்த மேட்டரே தெரியாது, எனக்கு உடம்பு சரியில்லைன்னு. என்ன பையன் வந்திருக்கான்னு பார்க்குறாரு, சும்மா தான்ப்பா வந்தேன். இங்கே பார்த்தா லெட்டர் உடம்பு சரியில்லைன்னு கொடுத்துருக்காரு. அவர் நல்லா தான் இருக்கார், நல்ல மனுஷன். அவர் விவசாயம் செய்து உழைத்து சாப்பிடக்கூடிய, உழைத்து வாழக்கூடிய, தன்னுடைய கடமையை உழைத்து செய்த ஒரு மனுஷன். பையனை படிக்க வச்சு இது பண்ணி வளர்த்து ஐபிஎஸ் பரீட்சை எழுதுகிற அளவுக்கு அவர் கரெக்டாக நடந்திருக்காரு. ஆனால் பையன் ஒழுங்காக நடந்தாரா அப்படின்றது மக்களுக்கு தெரியும். அப்போ இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு விவசாயி அந்த இதில் சொல்லுவாங்க, ஒரு சிம்பு படத்தில் கூட அந்த டைலாக் வச்சுருப்பாங்க, பெரிய தத்துவம். அது எப்படின்னா, ஏழையாக பிறக்கிறது ஒன்று தப்பு இல்லை, ஆனால் ஏழையாக சாகிறது தான் ஒன்று தப்புன்றது. இந்த சிம்புவோட ரசிகர் தான் யார்? அண்ணாமலை. காலேஜில் படிக்கும்போது சிம்பு படம்லாம் பார்த்துருக்கேன். இப்போ அந்த படம் வந்ததில் தான் ஒரு உந்துதலாகி, ஒரு ஏழை விவசாயி வீட்டில் பிறந்துட்டோம். ஒரு விவசாயி மகனாக பிறந்தது நம்ம கையில் இல்லை. ஆனால் சாகும்போது ஒரு பில்கேட்ஸ் மக ரேஞ்சுக்கு சாகணும் அப்படின்றது தான் அண்ணாமலையோட 1 பாயிண்ட் அஜெண்டா. அதன்படி வர்றாப்புல. வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த மாதிரிலாம் இடைப்பட்ட காலத்தில் இப்போ சிக்கல்கள் வருது. இந்த ஹியூமன் கேட்டல்ஸ்லாம் அவங்க அரிப்பை சொரிஞ்சுக்கிறதுக்கு அண்ணாமலை மாதிரி ஆள் வேணுன்றாங்க. இப்போ சினிமாவோட பேசிக் இதே அதுதான். இப்போ ஒரு இன்ஸ்பெக்டரையோ போலீஸையோ நீங்கள் அடிக்க முடியாது, அவன் செருப்பால் அடிச்சு போடுவாங்க. ஆனால் என்னென்னா, படத்தில் ஹீரோ பார்த்தா இன்ஸ்பெக்டரை பொட்டி அடிப்பான். ஏன்னா இவனால் முடியாத அவன் செய்கிறான்றவனே கைத்தட்டி ரசிப்பான். இது இந்த சைக்கோக்களுடைய மனநிலை. புரியுதா உங்களுக்கு? ஹியூமனோட மனநிலை தான். நம்ம தொட முடியாது. இப்போ இவன் ஒருத்தையை கட்டி பிடிச்சி ஆட முடியாது ஒரு ரோட்டில் போய். இப்போ நீங்கள் இப்போ ஹனிமூனே போகிறீங்க, கோடீஸ்வரனா கூட இருக்கலாம். இப்போ ஒரு ஸ்பெயினில் போய் ரோட்டில் நீங்கள் ஆடுவீங்களா? பார்க்குறவன் கேனே என்ன. ஆனால் இவன் பண்ண முடியாத ஒரு ஹீரோ பண்ணுறான் அப்படிங்கும்போது, 10 பேரை அடிக்கிறான், 4 பேரை கட்டி பிடிக்கிறான், வில்லன் அடிச்சு காப்பாற்றுறான். அப்படிங்கும்போது இந்த வாய்ப்பெல்லாம் நமக்கு கிடைக்கலன்றவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க பெரிய ஆளாக நினச்சிடுவாங்க. ஸோ அப்படி தான் அண்ணாமலை அரசியல் நினைச்சாங்க. எதுனாலும் அண்ணாமலை பண்ணிடுவாப்புல, அவர் பிரதமர் ஆக்கிடலாம். சார், பிரதமர் அடுத்து தமிழகத்திலேருந்து பிரதமர் ஆகக்கூடிய தகுதியில் இருக்குன்னா சொன்னாங்களே. பல தொண்டர்கள் என்ன பண்ணுவான்னா, உணர்ச்சி வசப்பட்டு தலைவனை பிச்சை எடுக்க விடுறது என் தொண்டர்கள், அவனை மேலே தூக்கி விடுறது அவங்க தான். தெருவில் போட்டு குமுறு குத்துறது அவங்க தான். அரசியல் கட்சி தலைவரே சொன்னாங்க, இவங்க போய் இப்போ பிரதமர் ஆகிறேன்னா அவங்க மேலே இருக்க ஒழிச்சு கட்டிடுவாங்க. பிரதமர் ஆகிறியா, இதோட ஓடிப்போன்னு சொல்லி தத்து விட்டாங்க. இப்போ கடைசியில் போய் ஆடு மேய்க்கிற அளவுக்கு போய் வேலையும் போச்சு. ஆனால் சம்பாரிச்சாப்பில் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் நிறையா லாஸ் போல். அந்த லாஸில் அதை மெயின்டைன் பண்ணுறதுக்காக அப்படியே ஓட்டிகிட்டு இருக்காப்புல பாவம். இல்லை சார், இப்போ அவர் தலைவராக இருக்கும்போது பல கூட்டணி கட்சியில் இருந்த பல தலைவர்கள்லாம் அண்ணாமலை ஓஹோ அடுத்த பிரதமரே அவர் தான், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரே பிரதமர் வேட்பாளர் அவர் தான். ஏன் இவர் இப்போ நம்ம ஏரிவேந்தர் புகழ்ந்து தந்தார் பிரதமர்னு சொன்னது. ஏரிவேந்தர் வாயில் பிரதமர்னு ஒருத்தர் வந்ததுன்னா அவன் ஆட்டம் முடிஞ்சு தெருவுக்கு வர போகிறான்னு அர்த்தம். ஏரிவேந்தர் யாரெல்லாம் புகழ்ந்தாரோ அவன் பூராமே நாசம்தான். சீமானை புகழ்ந்து பேசினார், மரத்தமிழன்னு. கடைசியில் மலையாளின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு ரொம்ப கேவலமாக போச்சு. நீ சீமான் நிலைமை படுபாதாரத்தில் இருக்குது. அதே மாதிரி தான் அண்ணாமலையை சொன்னார். இந்த நயனார் நாகேந்திரனை கூப்பிட்டு ஒரு பூஜையை போட்டு விட்டான்னா நினைக்கிறேன். பிரதமர்லாம் சொல்லியிருக்க மாட்டார். இல்லை, பெருமையாக பேசலை, பெருமையாக பேசினா மட்டும்தான் இவனுக்கு அழிவே. அவர் சும்மா இருந்துட்டாருன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. யாராவது ஒருத்தர் ஒழிச்சு காட்டணும்னா ஏரிவேந்தர்கிட்ட கொண்டு விட்டீங்கன்னா பெருமையாக பேசுவார். இவர் தான் ஜனாதிபதி, வர்ற பிரதமர், அமெரிக்க அதிபராக இருக்கணும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னாருன்னா அவன் முடிஞ்சிடான். ஒரு அடுத்த இந்த அமாவாசையிலேருந்து அடுத்த அமாவாசைக்குள்ள டோட்டலாக வாழ்க்கை ஜோசியக்கார மாதிரி. இல்லை, ஏரிவேந்தருடைய ராசி அந்த மாதிரி. அவர் யாரையாவது சொல்லி அவனா வளர்ந்துருக்கான்னு பாருங்க. அவர் வளர்ந்துருப்பாரு, பெரிய ஆளாக இருப்பார். இன்னைக்கு வரைக்கும் சமூகத்தில் பல கோடிகளை சம்பாதிச்சிருக்காரு. ஏரியை தொட்ட ஏரிவேந்தர் நல்லா இருப்பார். ஆனால் அந்த ஏரி நிலைமை நாசமாக போச்சு.
அவ்வளோதான். இதுதான் சிம்பிள் கான்செப்ட். ஸோ அவர் பெருமையாக பேசினாவும் அண்ணாமலை நாசமாக போயிட்டார். நாசம்தான். ஆனால் இந்த முறை சார் இப்போ யாருமே இப்போ அண்ணாமலை எல்லாரும் கை விட்டுட்டாங்களா? இப்போ எல்லாமே வந்து பொய்யா கோபால். அண்ணாமலையை யாருமே கைவிடலை. அண்ணாமலை எல்லாரையும் கைவிட்டு போயிட்டாப்புல. புரியுதா உங்களுக்கு? அண்ணாமலை வந்து அவராக வண்டி ஏறிட்டாப்புல, வாண்டடாக வண்டி ஏறி அந்த இதில் சேது படத்து கிளைமேக்ஸ் மாதிரி தான். முதல்ல தேடுவாங்க வண்டியில் ஏற்றுறதுக்கு, ஓடி ஓடி போய் எல்லாத்தையும் அடிப்பா யார் விக்ரம். கடைசியில் வண்டியை கிளப்பி அவங்க போவாங்க, நிறுத்தி போய் பொறுமையாக ஏறி அந்த வண்டியில் எங்கேயே செல்லும் பாதையில். இதுதான் அண்ணாமலை நிலைமை. இதை தான் நம்ம காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருந்தோம். எல்லாம் சொன்னாங்க. யார் நம்ம இந்த பதார்த்த ஜோதிடர்லாம் அவரோட ஜாதகம் வந்து அது வேறவன் ஜாதகத்தை மாற்றி கொடுத்துருக்காங்க. பதார்த்தம் அதை பார்த்துட்டு ஒரு பிரதமர் ஆயிடுவார். அவரோட ஜாதகோட வேல்யூவே வேற, எங்கேயோ போகிறாங்க. இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை அப்படின்னா இப்போ இங்கே இருக்க வேண்டிய ஆள் இல்லைன்னு பிறந்த ஊருக்கே அனுப்பி விட்டாங்க. பக்கத்து ஸ்டேட்டுக்கு அனுப்பி இங்கே இருக்க ஆள் இல்லை, பக்கத்து ஸ்டேட்டுக்கு போகணும்னு சொல்லி 4 ஸ்டேட் தள்ளி அங்கே போய் சிறப்படி வாங்கி அதான் இப்படிலாம் பண்ணி கடைசியில் நம்ம ஏற்கனவே இது பண்ணது என்ன, கடைசியில் வந்து ஏதாவது மாநில பொறுப்பாளர்னு கொடுத்து எங்கிட்ட தள்ளி விடுவாங்கன்னு பார்த்தோம். அதுவும் இல்லாமல் காலைல 6 தொகுதிக்கு பொறுப்பாளர் ரொம்ப அசிங்கப்படுத்துறாரு, ரொம்ப கேவலப்பட்டு. மாநில தலைவராக இருந்தால் ஒரு ஐபிஎஸ் அதிகாரி மோடி தட்டி கொடுக்க, அவர் கூட காரில் போனவரோட நிலைமை என்ன ஆச்சு பார்த்தீங்களா? அறிவாலய செங்கலை உருவினேன்னு சொன்னார், பொங்கலை கூட உருவ முடியல. புரியுதா உங்களுக்கு? ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைமையில இப்போ கடைசியில் சவுக்கால் அடித்ததும் போச்சு, செருப்பாக இல்லாமல் நடந்ததுக்கு பலனும் போச்சு. அதுதான் நம்ம சொன்னோம் பாருங்கள், நயினார் ஒரு செருப்பு மந்திரம் போட்டார் பாருங்க, அதோட முடிஞ்சது தான். மந்து வச்ச தகடை வச்சு அந்த செருப்பை போட வச்சிரு, அழிஞ்சிருவான் அப்படின்னு. நீங்கள் யாருமே செருப்பு காம்ப்ளிமெண்ட்டாக கொடுத்துருக்கவே மாட்டாங்க. புரியுதா உங்களுக்கு? நயினார் போய் அங்கே கேரளாவுக்கு அவங்க ஆட்களை அனுப்பி குடிசாத்தன் மை மேலே போய் வாங்கி குடிசாத்தனை ஏறி விட்டு அந்த செருப்பை கொண்டு வந்து கொடுத்தாரு, நீங்கள் போடுங்கன்னு. அதை வாங்கி இப்போ ஞாபகம் இருக்கா? செருப்பை போடுற வரைக்கும் அண்ணாமலை பவரில் இல்லை. நம்ம அந்த வீடியோ அன்னைக்கு பேசியிருந்தோம். நம்ம செருப்பை போடுற வரைக்கும் அண்ணாமலை பவர்ஃபுல்லாக இருந்தாப்புல, அசைக்க முடியாத சக்தியை. இந்த செருப்பை கொண்டு போய் கொடுத்தாரு பாருங்க, வாங்கி போட்டதோட பதவி போயிடுச்சு. பதவி போய் இது போய் கடைசியில் இப்போ செருப்பே போட முடியாமல் ஆயிடுச்சு பாருங்கள். உண்மையிலேயே இப்போ காடு கழனிக்குள்ளே போனால் எப்படி செருப்பு போடுவீங்க? ஷூ போட்டால் போவீங்க. இப்போ வெறுங்காலில் தான் விவசாயம் பண்ணணும். அப்போ வெறுங்காலில் கொண்டு விட்டுருச்சுல அந்த குட்டி சாத்தான். புரியுதா? அந்த குட்டி சாத்தான் மைமையெல்லாம் என்ன இருக்குன்றதை நீங்கள் இதுலேருந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ 6 தொகுதிக்கு பொறுப்பாளராக போட்டாங்க சார். அந்த 234 தொகுதிக்கு பொறுப்பாளராக இருந்த ஒரு ஆளை தூக்கி 6 தொகுதி 6 குல 6 கேள்விப்பட்டீங்களா? புரியுதா? 6 குல 6 மாதிரி கொண்டு போய் இதில் என்னன்னா, முருகன்கிட்ட போய் விளாண்டவங்க எவனுமே உருப்பிட்டாதான் சரித்திரமே இல்லை. புரியுதா? முருகனை கை வச்சாங்கன்னா அவன் நாசம்தான். முருகன்கிட்ட போய் போலி விளையாட்டு விளாண்டாங்க, உனக்கு அங்கே விளக்கு ஏற்ற நான் சொன்னானான்னு கேட்க முருகன். ஏண்டா நான் உன்னை வந்து இந்த தூணில் உன்னை விளக்கு ஏற்ற சொன்னேன், அந்த மலை மேலே உன்னை விளக்கு ஏற்ற சொன்னேன், என் கோயில் கீழே இருக்குது மூதேவி, நீ ஏன் அங்கே போய் அழுகிற, ஏன்ட்டே விளையாட்டு காட்டுறியா அப்படின்ட்டு. இப்போ எச்ராஜாலாம் பாவம் நலமோடு திரும்பி வரணும், அடுத்த 4 படத்தில் நடிக்கணும், அது வேறு விஷயம். மலையில் போய் போலீஸுக்கு சாபம் விட்டாங்க, நீங்களாம் நாசமாக போயிடுவீங்க, ஒன்றும் இல்லாமல் போயிடுவீங்கன்னு சொல்லி ஒரே வாரத்தில் முருகன் பார்த்துக்கோ, யாரை வந்து யாரை வைகிற நீ போ அங்கே போய் கடை ஹாஸ்பிட்டலில் இருக்கு. அந்த இன்ஸ்பெக்டர் நல்லா இருக்கு, அப்படி ஏற்கனவே அவருக்கு சுகர் இருந்துச்சா, சுகர் குறைஞ்சி நல்லாயிட்டு அந்த ஏட்டெல்லாம் ஒரு பையன்லாம் நல்ல வேலை கிடச்சிருக்கு போல். இப்போ யார் ராஜா சாபம் விட்டதுக்கப்புறம் அந்த ஏட்டு இன்ஸ்பெக்டரு நீங்களாம் நாசமாக போய் மனம் எடுத்துடலாம், எல்லாமே நல்லா இருக்கான். சுகர் குறைஞ்சிருச்சா, ப்ரெஷர் இல்லையா, இன்னொருத்தர் பையன் வந்து நல்ல வேலை கிடச்சி போயிட்டானா, இன்னொருத்தர் பொண்ணுக்கு நல்ல மாப்பிள்ளை கிடச்சிச்சு, அந்த ஏட்டு பொண்ணுக்கு அவங்க நல்லா ஆகிட்டாங்க. சாபம் விட்டாலும் கட்டில் கடியில் படுத்துருந்துருக்காரு. அப்புறம் தூக்கி அன்னைக்கு விழுந்துட்டாரான் உருண்டு, அப்புறம் தூக்கி படுக்க போட்டுருக்காங்க மேலே. ஸோ இந்த நிலைமையில் போயிருக்கு. அதே மாதிரி அண்ணாமலை முருகன் நான் இல்லாமல் போயிட்டேன், நான் இருந்திருந்தேன்னா வேறு மாதிரி பண்ணியிருப்பேன்ற விளைவு இன்றைக்கி பதவி பிடிங்கி விட்டாங்க. பதவி பிடுங்கினா கூட பிரச்சனை இல்லை சார். இப்போ 6 தொகுதிக்குன்னு போட்டு அசிங்கப்படுத்திட்டு அதனால் இவரே விலகினாரா, கொடுக்குற மாதிரி நான் கொடுப்போம், நீங்கள் விலகிருன்னு சொல்லி இது அவமானப்படுத்த இல்லை, அப்படி கிடையாது. கொடுக்குறது அப்படி கொடுக்குற போது கொடுக்குறதே அவமானம் தான், 6ன்னு சொல்கிறதே அவமானம். நீங்கள் பசியில் போகிறீங்க வீட்டுக்கு, சரியா, நீங்கள் பிரியாணி பண்ணியிருப்பீங்க, அது பொரியல் இருக்கும், சாம்பார் இருக்கும் அப்படின்னு போகிறீங்க. போகும்போது இந்த இது செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ இழுத்து ஒரு 2.25 பழைய சோத்தை போட்டு வச்சா அப்படி இருக்கும். வெறியின் உச்சகட்டமாகி ஓட்டு உட அதே தான் இவரும் இப்போ எதிர்பார்த்தது பிரியாணி,
யார்? அண்ணாமலை. பதவி தருவாங்க, அது தருவாங்க, அகில இந்திய தருவாங்க, இணையமைச்சர் தருவாங்கன்னா என்ன நினைச்சாங்க, பிரதமர் தருவார், துணை ஜனாதிபதி பிரதமர் சொல்லிட்டாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க, வாய்க்கு வந்ததை அடிச்சு விட்டாங்க. கடைசியில் பாவம்டா அந்த ஆள் அப்படின்ற மாதிரி 4 மாநில தேர்தல் பொறுப்பாளராக போடுவாங்க அப்படின்னு யோசிச்சு பார்த்தா தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு 6 தொகுதிக்கு பொறுப்பாளர் 6 மாநிலத்துக்கு பொறுப்பாளராக போட்டிருக்கலாம். 6 இல்லை கேரளா பொறுப்பாளர்னு கௌரவமாக இருந்திருக்கும். போய் எங்கிட்ட சுற்றி அடித்து வந்திருக்கலாம், ட்ரிப்புக்கு போய் என்ஜாய் பண்ணிட்டு ஏதோ ஒன்று பண்ணியிருக்கலாம். 6 தொகுதின்றது அதுவும் ஜெயிக்காத தொகுதியை வேணுன்னு நைனார் கொடுத்து அதில் ஜெயிக்க போகிறதில்ல. அப்போ என்ன இன்னும் பதவி இன்னும் பேர் கேவலமாயிரு. எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு 6 தொகுதியில் ஒரு சீட்டு ஒன்றால் வாங்க முடியல, நீ என்ன கிழிச்சிருவ. அதனால் தான் டப்புன்னு விலகிட்டாப்புல. இன்னும் நம்மளை குழியில் படிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்கன்ட்டு தான் டப்புன்னு சொல்லிட்டு. இப்போ நைனார் வந்து மூத்த அரசியல்வாதி நிரூபிச்சிட்டாரே சார். கட்டாயம் அமைதியாக இருந்து தம்பின்னே அழுத்து விட்டார்ல, மணிவண்ணன் கேரக்டர் மாதிரி கூட. தம்பி நல்லா பண்ணுவார். ஐயோ அண்ணாமலைக்கு எனக்கு அவ்வளோ இது இருக்குது. பத்திரிக்காரங்கலாம் என்னையா நீங்களா இப்படியெல்லாம் நியூஸ் போடுறீங்க, இது எல்லாமே ஜூமா தான் போட்டு அண்ணாமலையை ஒழிச்சே கட்டிட்டாப்புல. இந்த வார் ரொம்ப நாள் நடந்துகிட்டு இருக்கு. ஏன்னா ஒரு பதவியில் இருந்தப்போ போலீஸில் பிடிச்சி கொடுக்குறது அந்த 2 கோடி 3 கோடின்றது எல்லாருக்கும் வைத்தறிச்சல் இருக்க தான் செய்யும். வடிவேல் காமில் வருவான்ல, அடுத்த மாதம் தானடா எங்கள் ஆத்தாளுக்கு வந்து கச்சேரி இருக்குது, கஷ்டப்பட்டு சேர்த்த காசில் வாங்கின மண்ணெண்ணையை கொட்டி விட்டியடா அப்படின்ற கதை. ஒவ்வொரு பாரா டாஸ்மாகில் ஒவ்வொரு கிளாஸும் வாட்டர் பாக்கெட்டு விற்று ஆம்லேட்டு பழைய எண்ணெயில் 65 போட்டு சம்பாதிச்ச காசை ஒரே இதில் போலீஸில் பிடிச்சி கொடுத்து 3 கோடி ரூபா போச்சுல்ல. யாருக்கு? எலெக்ஷன். அப்போ எப்படி மனசு எப்படி? இந்த 3 கோடி ரூபா சம்பாதிக்க எவ்வளோ நாளாக இருக்குங்க? ஒரு பாரில் ஒரு வருஷத்துக்கே 3 கோடி தான் வரும். 2 வருஷம் சம்பாத்தியத்தை காலி பண்ண ஒரு மனுஷனை எப்படி இந்த ஆப்படி ஸ்டாப்ல இல்லை என்னைய பழி வாங்குற ஒன்று மொத்தமாக முடிச்சிட்றேன் பாரு, உன்னை எப்படி அவமானப்படுத்துகிறேன் பாருன்னு சொல்லி என் தம்பினே சொல்லி கடைசியில் கொங்கு மண்டலத்திலே தலை காட்ட விடாமல். பாவம் சார். இப்போ அவர் அண்ணாமலை கோயம்புத்தூரில் ஜெயிச்சிடலாம்னு நினச்சாரு, கட்சியை காமிச்சிடலாம்னு நினச்சாரு, ஏடிஎம்கே கூட அலைன்ஸ் வர வைக்காம தடுத்துடலாம்னு நினச்சாரு, எல்லார்ட்டையும் உங்களுத்தாரு சார். கட்சியில் எல்லாரும் கைவிட்டு நடு ரோட்டில் இப்படி தனியாக விட்டு போகும்போது பார்க்கவே பாவமாக இருக்கு. ஆனால் உள்ள தீவிர பிளான் போடுவாப்புல அடுத்து உட்காந்து. ஏன்னா எலெக்ஷனில் படுதோலி மண்ணை கவிடுவாங்க, அப்போ தான் போய் சொல்லுவாப்புல. பார்த்தீங்களா, நான் தான் சொன்னேன்ல, நீங்கள் வந்து நான் இந்நேரம் இருந்திருந்தால் பிஜேபி வளர்த்து எடுத்திருப்பேன்ல, அந்த அவர்கிட்ட கொடுத்தீங்க, இந்த முடிச்சிட்டார்ல, கட்சியை முடிச்சிட்டார்ல. அப்படிங்கும்போது தான் நைனாரை தூக்கிடுவாங்க எலெக்ஷன் முடிஞ்சவங்க. இது இதில் என்ன அப்படின்னா, பிஜேபியில் நம்ம வந்து ஒரு விஷயம் என்னென்னா, தமிழர்கள் மத்தியில் பிஜேபி வரவே முடியாது. அவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டு மண்ணவாரி போட்டுருவாங்க, போட்டு கட்சி அவங்களே முடிச்சுருவாங்க. எதிர்கட்சியெல்லாம் முடிக்க வேண்டியது. வடிவேல் வரும்போது 2 பேர் வருவான் பாருங்க, ரைட்டில் ஒருத்தர் லெஃப்ட்டில் ஒருத்தர். இந்த கதை தான் பிஜேபி. அண்ணனை தொற்றுவியாடா அப்படின்னு சொல்லி அவங்களே செருப்பால் அடித்து அவங்க முடிச்சுருவாங்க. வேறு எந்த கட்சிக்காரனும் தேவையில்லை. எதிர்கட்சி ஆளுங்கட்சி கூட்டணி பிஜேபி அழிக்கிறதுக்கு பிஜேபிக்காரனே போதும். இப்போ அப்படி தான் முடிய போகுது கிளைமேக்ஸ். இறுதியாக அண்ணாமலையுடைய எதிர்காலம் என்னதான் சார் ஆகும்? பல பேருடைய எதிர்காலம். அண்ணாமலைக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது, அதில் மாற்று கருத்து கிடையாது. அரசியலில் இருக்குது, எதிர்காலம் இருக்குது. ஆனால் பிஜேபியில் இருக்கான்றது சண்டை. கட்சி மாறினாலும் கட்சி ஏதோ நடக்கும், நல்லா தான் இருப்பா. அதுக்காக ஊரை விட்டு ஓடியில் கிணத்துல மருந்து குடிச்சா சாக முடியும்? நல்லா இருப்பாப்புல, இருக்கா காசு இருக்குது, பிஸ்னஸ் அது இதுன்னு அப்படியே பண்ணிட்டு போயிட்டு இருப்பாப்புல, பெரிய இடத்துல இருப்பாப்புல. ஆனால் அரசியலில் அனாதையாக்கி விட்டாங்க. எஸ், எல்லாரும் நம்பினார் சார், பலரை நம்பினார், பலரை ப்ரொமோட் பண்ணார். நீங்கள் அந்த அண்ணாமலையை நடு ரோட்டில் தனியாக விட்டு போகும்போது இல்லை, எல்லாரையும் அடிச்சாப்புல ஒரே ஆள். ஆமாம், பிராமண சக்திகள் அவனை இவன் எல்லாத்தையும் நைனாரை மாட்டி விட்டார் 2 கோடியில். தமிழிசையை ஒழிச்சு கட்டினாப்புல, மதிக்கவே இல்லை. முன்னாள் தலைவர்னு கூட சொல்கிறது கிடையாது. தமிழிசை ஒருத்தர் இல்லைன்றது வேறு விஷயம். ஆனால் இப்படி எல்லாத்தையும் வந்து இது பண்ணி மொத்தமாக ஒழிச்சு கட்டினாப்புல எல்லாத்தையும். கடைசியில் இந்த கும்பல் பூராமே சேர்ந்து ஒன்று சேர்ந்து தாங்க முடியல. டெல்லியை நம்ப ஆரம்பிச்சிருச்சு. நம்ப ஆரம்பித்த உடனே ரொம்ப இப்போ வந்து கிரகங்கள் சரியில்லாமல் இருக்குது. இது பதார்த்த ஜோதிடரை கேட்டால் தான் தெரியும் இப்போ என்ன கிரகம் நடக்குது அப்படின்னு. கிரகம் மாறும்போது உச்சத்துக்கு வந்துருவாருன்னா எப்போ அது மாறப்போகுது அப்படின்றத அவர் சொல்லவே. சனிப்பயிற்சி வருது. இப்போ வந்து என்னென்னா பதார்த்தம் எங்கே போய் முந்தா நாள் ஒரு யூடியூப்பில் பார்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா முக ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் இப்போ அவருக்கு பெரிய பலம் கொடுக்கக்கூடியது உதயநிதி ஸ்டாலினோட ஜாதகம். உச்சத்தில் இருக்குது அவரோட ஜாதகம். எது? உதயநிதி ஸ்டாலின். அப்போ உச்சத்தில் இருந்தால் என்ன அர்த்தம்? அடுத்து அவங்க தான் ஆட்சி வர போகிறாங்கன்னு யார்? பதார்த்தம் சொல்லுது. அதை டைரெக்டாக சொல்லாமல் இப்படி சொல்கிறாங்க.
இதுக்கு முன்னாடி பதார்த்தம் என்ன சொல்லுச்சு, எத்தனை ஜாதகம் தான் உச்சத்தில் இருக்கும்? விஜய் ஜாதகமும் உச்சத்தில் இருக்கு, உதயநிதி ஸ்டாலின் ஜாதகமும் உச்சத்தில் இருக்கு, அண்ணாமலை ஜாதகமும் உச்சத்தில் இருக்கு, நயினார் நாகேந்திரன் ஜாதகமும் இப்போ கட்சி ஆஃபீஸ்க்கே போகிறது இல்லை பதார்த்தம். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நயினார் வந்து நேரடியாக கேரளா தான், நம்பூதிரிகள் தான் அவர் டேரக்டாக. அதனால் இங்கே லோக்கலில் எந்த ஜோசியரையும் வைக்கிறது இல்லை. குட்டிச்சாத்தா நம்பூதிரிகிட்ட நேரடியாக ஆளை அனுப்பிடுறது தான். அனுப்பிவிட்டு எதாவது பண்ணுங்கடான்னா அவங்க கரெக்டாக பண்ணி முடிச்சு சக்ஸஸ் ஆகிட்டாங்கல்ல. ப்ராஜெக்ட் ஏ சக்ஸஸ் பண்ணி இந்த அண்ணாமலை அனுப்பிட்டாங்க. ஆப்ரேஷன் சக்ஸஸ் ஆயிடுச்சு. பேஷண்ட் பேர் வந்து ப்ராஜெக்ட் ஏன்னு வச்சுருக்காங்க. அந்த பில்லி சுனியை ப்ராஜெக்ட் அண்ணாமலைன்னு. செருப்பு ஒரே ஒரு செட்டு செருப்பு தான், பேட்டா செருப்பு, 140 ரூபா 150 ரூபா நினைக்கிறேன், ஹவாய் செருப்பு. அதுக்குள்ளே ஒரு சின்ன தகடு குச்சி மாதிரி அப்படி சுருட்டி உள்ளே திணிச்சு விட்ருக்காங்க. திணிச்சு விட்டு போட்டதோடு முடிஞ்சு போச்சு. இப்போ இப்போ வந்து கட்சி ஆஃபீஸில் எந்த ஜோசியனையும் சேர்க்கறது இல்லை. யார் நயினாரா? ஏன்னா சேர்க்குறது எல்லாம் கேரளா டைரக்ட் டீலிங் தான். நேரடியாக மெயின் பார்ட்டியை பிடிச்சிட்டார். டப்புன்னா இங்கேருந்து ஃபோனில் சொன்னாலே அவங்க சாத்தான ஏற்றிடுவாங்க. டப்புன்னு ஏரில் ஏற்றிடுவாங்க. ஃப்ளைட்டில் டிவியில் இப்போ லைவ் பண்ணுறாங்களா, அந்த மாதிரி லைவாகவே சாத்தான் வச்சுருக்கான். யார்? குட்டி சாத்தான் கேரளாவில். ஃபோன் பண்ணி பேமெண்ட்டை வந்து ஜிபே, இப்போ அதெல்லாம் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார்ல ஆட்டோமேட்டிக். அந்த காலத்துலலாம் நீங்கள் தேடி ட்ரெயின் பிடிச்சி போய் பணத்தை கொடுத்துருவாங்க. காலையில் எழுந்திரிச்சு 5:30 மணிக்கு அந்த குளத்தில் குளிச்சுட்டு சாத்தா முன்னாடி போய் உட்காரணும். உட்காந்து பூஜை பண்ணி புனஸ்காரம்லாம் பண்ணி பேமெண்ட்டை வெத்தலையில் வச்சு கொடுத்தா தான் அந்த விடுவாங்க. அது அந்த கொட்டை பாக்கில் நிஜா பாக்கு தான் வைக்கணும்னு வாங்க. இப்போல்லாம் ஆன்லைன்லவே பணத்தை வந்து டைங்க நாங்கள் சத்தம் கேட்டால் போதும். 50,000 அப்படின்னா போதும், டக்குன்னு சாத்தானை எடுத்து வச்சு எடுத்து டப்புன்னு இப்போ லொக்கேஷன், இப்போ ஜிபிஎஸ் வேறு இருக்குது, லொக்கேஷன் இந்த ஃபோட்டோ வச்சு லொக்கேஷன் வச்சு சாத்தா முன்னாடி காட்டி அப்படி தட்டி விட்டாங்கன்னு வைங்க, நேராக ஜம்ப் அடிச்சு நேராக சாத்தான அப்டேட் ஆயிடுச்சு. லைவ் லொகேஷன் டக்குன்னு ஜிபியில் வந்தவொடனே டக்குன்னு அந்த செருப்பில் ஏறி உட்காந்துச்சு டக்குன்னு கொண்டு வந்து கொடுத்தாங்க, முடிச்சிட்டாங்க நம்மளே. இப்போ அந்த பதார்த்தம் எதாவது பேசுனா பதார்த்தத்துக்கு ஏறி விட்டுருவாங்க. வாய்க்கு ஓன்ற மாதிரி பண்ணிங்க, இனிமேல் வந்து ஜோசியம் சொல்லவே கூடாது அப்படின்ற மாதிரி பண்ணிடுறேன். பதார்த்தம் இப்போ கட்சி ஆஃபீஸ்க்கே போகிறது இல்லைன்னு பாதி பேர் ஊடிஸ்லாம் விலகி போயிட்டாங்க. அதனால் நம்ம பழைய வேலையை பார்ப்போம். ஏன்னா அண்ணாமலைன்னு தான் நமக்கு தலைவன். அண்ணாமலை இல்லாமல் நம்ம அந்த ஆஃபீஸ்க்கு எப்போ போகிறது? இந்த ரெட்டியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆளே இருக்க மாட்டாப்புல, தெரியுமா? எங்கே இருக்காப்புலன்னே தெரியல. படிக்க போகிறேன்னு போய் அதோட தலைமுறைவே ஆந்திரா போயிட்டார். ஸோ இப்படி இருக்கும்போது இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்குது. ஏன்னா அவங்க நீங்கள் வந்து நவீனத்தை தொட்டாங்க. அண்ணாமலை குரூப் வந்து வார் ரூம் வச்சு அவங்களுக்கு ஏகப்பட்ட சம்பளத்தை கொடுத்து கம்ப்யூட்டர் அது இது இன்ஸ்டாகிராமு ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப். இந்த குரூப் வந்து ஒரே சாத்தான ஒரே ஏவல் தான். மொத்த வார் ரூமும் காலி, அண்ணாமலையும் காலி, கூட இருந்தவனும் காலி. கருணாராஜன்லாம் செவுத்தை ஒட்டியே தான் நடக்கிறாப்புல, நம்மளை எதுவும் வச்சு விட்ருவாங்க, அந்த மாதிரி போயிட்டு. சரி சார், எனிவேஸ் எல்லாரும் சதி செய்து அண்ணாமலைய வளர்ச்சியை தடுத்து வீழ்த்தி விட்டார்கள். அதனால் வருவாப்புல எலெக்ஷனுக்கு அப்புறம், தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு பாஜக படுதோல்வி அப்படிங்கிற செய்தி எல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்படி லைட் அடி மெல்ல எட்டி பார்த்துட்டு சிரிப்பாங்க. வருவார், நம்புவோம் சார். என்னையவாடா நம்ம தூக்குனீங்க. சும்மா அன்னைக்கு என்ன பேசுகிறாரோ அதை பொறுத்து ஏதாவது பூகம்பத்தை கூட கிளப்பலாம், டக்குன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி.